நாங்கள் பேசிட்டோம்னா நம்ம அடுத்த குரூப் போட்டோ அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கமா, வெளியில் இருக்கக்கூடிய வரணும், அவங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்தி இல்லை கால் வைக்கிற இடமெல்லாம் கண்டி வீடியோ இருந்தா நான் சொல்லிக்கிறேன் முடியல. சார் பையனா தான் தெரியும் இல்லையா, நம்ம சைடு நம்மளுக்கு செஞ்சது தெரியும், இங்கே இருக்க ஸ்டாஃபுகளுக்கு வந்து சார் பையன் அப்படின்னு தான் தெரியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம தலைவர் அரவணைச்சு அவர் பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு, நம்ம அப்பா இதாக பார்க்குறாரு, நம்ம வந்து கௌரவமாக இருக்கணும், நம்மளுக்கு நான் படிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லி என்னை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போனது வந்து சண்முக சார். அதான் சொன்னாரு, பண்ணல நம்ம பேசலாம்ல, எல்லாத்தையும் மாதிரி பார்த்துக்காரு, எல்லாத்தையும் படி. இப்போ நான் பேசுறப்ப நீங்க பேசுங்க, இடையில அது படிக்க நான் மைக்கில் பேச கொஞ்சம் ரெக்க பேசுறேன். அப்புறம் வந்து இங்க அலுவலகத்திலையும் சரி எனக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக இருக்கேன். உங்களை எல்லாத்தையும் விட நான் ஸ்பெஷல். நான் மட்டும் இல்லை, என் கூட வந்த ஒரு 2-3 நண்பர்கள், அதில் அந்தோனி மெர்சி நிச்சயமா இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஸ்பெஷல். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கிராமத்திலே பிறந்து இங்கேயே படிச்சீங்க. நாங்கள் நகரத்தில் பிறந்து கிராமத்தை நோக்கி வந்தவங்க. நாங்கள் நேர் ஆப்போசிட். கிராமத்துலேருந்து என்ன நகரத்துக்கு போவாங்க, நாங்கள் நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வந்தோம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், நான் மலங்காட்டில் பிறந்து வந்துட்டேன். அதுலேயும் நம்ம அந்தோனி ஒரு மாநகராட்சியில் பிறந்தவன். நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்னா, என்னுடைய தந்தை இங்கே வேலை பார்த்தாரு, அந்தோனியோட அம்மா இங்கே வேலை பார்த்தாங்க, மெர்சிக்கு அவங்க ரிலேஷன். ஸோ இது ஒரு நல்ல பள்ளிக்கூடம், நம்ம பிள்ளைங்களும் இங்கே படிக்கணும், நம்ம பிள்ளைங்க அடுத்த இடத்துக்கு போகணும், அவங்க ஒரு கவர்மெண்ட் பாஸ் பண்ணணும், அடுத்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போது கூட இந்த பள்ளிக்கூடத்துக்கு எதாவது செய்யுங்க அப்படின்னா, என் பையன் எதாவது செய்வேன் சார் அப்படின்னாங்க. அவர் செஞ்சார், ரிட்டையர்ட் ஆகும்போது செஞ்சார். அதை விட அடுத்து நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையல. சக்தி மூலியமா, கணேஷ் மூலியமா, சரி நண்பர்கள், பெண் தோழிகள் நண்பர்கள், தொலைதூர நண்பர்கள் எல்லாரும் மூலியமா நம்ம பேசும்போது ஏதாச்சும் ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு செய்யறது என்னுடைய கடமை. உங்களுக்கு ஆசை, அன்பு, ஃபோட்டோஸ், எனக்கு ஒரு கடமை உணர்வும் இருந்தது. அதை இதன் மூலியமா நான் நிறைவேற்றிக்கிறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதுக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய மனைவி டீச்சர் சுதா, ஆசிரியர் சுதா தான். சுதா டீச்சர் உள்ள வரவும். சுதா டீச்சர், சுதா டீச்சர், சுதா டீச்சர் எப்படித்தான் அந்த மாதிரி. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் என்னுடைய மனைவி தான். அதை தாண்டி நான் வந்து ஒரு மறுபிறவி கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை செஞ்சிச்சு. உயிரோடு இருக்கேன். அந்த கொரோனா காலகட்டத்தில் என்னை முழுசாக என்னை பராமரிச்சு டாக்டரே உள்ள வர பயந்த இடத்துல என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டது என் மனைவி மட்டும். அது இல்லைன்னா அது உயிரோடு இல்லை. அது அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நேரம் கிடைக்கல. இதை நான் பயன்படுத்தி ஒரு அளவுக்கு